என் ஆண்டவர் பேசுகிறவர். ஹலோ, என் ஆண்டவர் பேசுகிறவர். அதே நேரத்தில் அவர் பேசுகிறதை கேட்க விரும்புகிறவர்களுக்கிடத்துல பேச விரும்புகிறவர். கரெக்டா? யாரு பேசுறத கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் பேசி யூஸ். நீ பாட்டு பேச விட்டு நம்ம எங்கேயோ பேசின்னு அப்படியே பக்கத்துல எல்லாம் பேசின்னு அப்படியே சிரிச்சிக்கின்னு விளையாடிக்கின்னு முடி பூச்சி இழுத்துன்னு சாலை பூச்சி இழுத்துன்னு தலையை சொல்லி இருந்தேன்னா ஆண்டவர் கிட்ட பேச மாட்டாரு. இல்லை, ஒரு மனுஷனே எதிர்பார்க்குறானாங்க. பேசும்போது நான் இப்போ பிரதர் கிட்ட பேசுறேன்னா அவர் என்ன பார்க்கணும். இப்போ என்ன பார்க்கல, அவர் சைடில் பார்த்துனுக்கிறாரு. நான் விட்டுருவேன், அப்போ பேச மாட்டேன் அவர்கிட்ட. ஆமாவே இல்லையா? நானே நினைப்பேன், நான் பேசும்போது அவர் என்ன பார்க்க தலைகளே ஆட்டணும். அப்படியா, சரி சரி. அவர் அப்படியே இருந்தாரா என்ன நினைக்கிறேன், ஐயோ அவர் இவன் கேட்கல போல, எங்கேயோ போதும் அவர் சிந்தனை. நான் சொல்றேன், ஆண்டவர், நம்ம ஆண்டவர் பேசுகிறவர். யாரு அவர் பேசுறதை கேட்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேச விரும்புறாரு. ஏன் தெரியுமா? அப்படியே அமைதியா இருந்தது, ஆண்டவர் வார்த்தை வெளிப்படல. ஒருத்தம் கூட கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை. சத்தமாமே சொல்லுங்க. எப்பவுமே பைபிள் படிக்கும் போதும் சரி, சபையில் ஆண்டவரோட வார்த்தை கேட்கும் போதும் சரி, என்ன மனநிலையில் கேட்கணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புங்க, அப்பா நீங்க என்ன பேச விரும்புறீங்க பேசுங்க. அவர் எவ்வளவு பெரிய தேவன்ல, ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாகிறாரு. அப்போ கேட்கறதுக்கு ஆட்கள் அவருக்கு இருந்தா அவர் பேசுறதுக்கு ரெடியாவே இருக்கிறாரு.